திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொங்கணகிரின்ட்டு ஒரு முருகர் கோவில் இருக்குது. கொங்கணகிரி முருகர். கொங்கணகிரி வந்து ஒரு பெரிய சித்தர். கொங்கணர், அவர் கேரளா தேசத்தை சேர்ந்தவர். கேரளாவில் தான் இங்கே வந்தார். கொங்கணருக்கு குரு பார்த்தீங்கன்னா போகர். அவர் ஒரு முருகர் கோயில் உருவாக்கியிருக்கார். அந்த கோவில் தான் அருணகிரிநாதர் குறிப்பிட்டு சொல்கிறார். எவ்வளோ பெரிய தொடர்பு பாருங்கள். எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் பேர் வந்து ஆறுமுகன். அவருக்கு முருகர்ன்ற பேர் ஃபஸ்ட்டு வைக்கல. அகாரம், உகாரம், மகாரம் இந்த மூணுத்தோட சக்தி சேர்ந்த முருகன்ற பேர் அப்புறம் வருது. ஆனால் முருகர் சிவபெருமான் நெற்றிக்கல்லேருந்து உருவானப்போ அவர் முதல்ல வச்ச பேர் ஆறுமுகம், கார்த்திகேயன். கார்த்திக். இப்போ நம்ம அந்த சுருக்கி கார்த்திகின்னு சொல்லி இதெல்லாமே முருகட்டு வந்தது தான். அந்த முருகருக்கு கலியுகத்தில் முருகப்பெருமான் அப்படின்னு பேர் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பேர் உருவாது. அது கந்தப்பெருமான். அந்த கந்தப்பெருமான் உருவான கோவிலாகவும் இந்த கொங்கணகிரி முருகர் கோயிலை சொல்கிறாங்க. ஸோ சென்னையில் இருக்கிற முருக பக்தர்களும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள் வாழ்க்கையில் ஒரு தடையான முருகன் அருள் பெறறதுக்கு இந்த திருப்புகளை பாடியும் இந்த திருப்புகளை கேட்டும் இந்த திருப்புகளை எழுதியும் பண்ணுங்கள். கண்டிப்பாக முருகர்கள் கிடைக்கும். பொருளாதார வசதி இருக்குது, நான் வந்து உடனே போக முடியும்னா கண்டிப்பாக இந்த காணொலி பார்க்குறவங்க உடனே போங்க. இல்லை நான் போகிறது ரொம்ப சிரமம் அப்படின்னா வருஷத்தில் ஒரு தடையாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் விரைவில் அந்த கோயிலுக்கு வருவேன். கண்டிப்பாக நான் என்னோடய சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்கிறேன். ஏன்னா இது வந்து முருகர் ஆராய்ச்சியில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் தான் சொன்னேன், இந்த கொங்கணகிரி முருகர் கோவில்.